இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9:40 இரவு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குது. சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு ராசியிலேயே வந்து அமரப்போகிறாரு. கும்பராசிக்கு ஏற்கனவே 7.5 சனியின் ஜென்மச்சனி நடந்திருக்க, இப்போ சூரியனும் அந்த வீட்டில் இணைகிறது உங்கள் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். கும்பராசிக்கு ஏற்கனவே நல்ல காலம் போயிட்டுருக்கு. நீங்கள் மீண்டும் தூர பிரயாணம், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் பார்க்க முடியுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு முருகன் கோயிலுக்கு போய் மனம் உருகி கந்தசஷ்டி கவசத்தை படிங்க ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காலகட்டத்தில் பயணங்களால் சவாலான சூழல் உருவாகும். தொழில் தொடர்பான விஷயத்தில் கடினமான சூழ்நிலை சமாளிக்க வேண்டியது இருக்கும். உங்கள் வேலை தொழில் தொடர்பாக அதிக லாபத்தை அடைய கவனமும் கடின உழைப்பும் திட்டமிடல் அவசியம். பணத்தை சம்பாதிக்கிறது கடினமாக அமைவதோடு அதை சேமிப்பதிலையும் சவாலானதாகத்தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஈகோவை விடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. இந்த மாதத்தில் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க போராட வேண்டியது தான். உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கால்வலி, தொடை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 1 சூரியன், 12-11 கேது, 10 குரு, 11-12 சுக்கிரன், 1 புதன், 3 செவ்வாய், 11 சனி, 6-5 ராகு இருக்குது. கேது மாத பிற்பகுதியில், ராகு மாத முற்பகுதியில், செவ்வாய் சுக்கிரன் சனி இவங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எல்லா காரியங்களிலும் வெற்றி தான். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கையில் உங்களுக்கு யோகம் இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் ஏற்படும். பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கூடுமானவரை அளவோடு பழகணும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களை அனுசரித்து போகணும். புதன் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால குடும்பத்தில் பிள்ளைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுது. உங்களோட அப்பா உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் நல்ல திருப்பம் ஏற்படுது. அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் பணிச்சுமை ஜாஸ்தி. சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிக்கும். லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேணாம். சேர் மூலம் ஆதாயம் வரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு தடைப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். வருமானமும் அதிகரிக்கும். பாராட்டுக்கள் குவியும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகிற வாய்ப்பு உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டியது அவசியம். பொழுதுபோக்குக்காக நீங்கள் பல ரூபாய்களை செலவிடுவது வழக்கமாயிர வேணாம், குறைச்சிக்கிறங்க. ஆசிரியர்கள் பாடங்கள் நடத்தையில் கூர்ந்து கவனிங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் கொஞ்சம் சிரமமாக இருக்க செய்யும். பொறுமையை கடைபிடிக்கணும், அப்போ தான் நல்லது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும். நல்ல நாள் பிப்ரவரி 13, 14, 15, 20, 21, 22, 23, 24 மற்றும் 28. மார்ச் 1, 2, 3, 10, 11 மற்றும் 12. சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 22, 23. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, தினந்தோறும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு
வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்க. சிவஸ்துதிகளை பாராயணம் செய்கிறது நன்மை தரும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடணும். இதுவரை அந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான மாசி மாதம் 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.